சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். மொத்த குடும்பமும் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் கோவில்லே பார்த்தா அத்து விட்டுட்டு போயிடுறாங்க. இங்கே சாவித்திரியும் தாமரையும் திருன்னு முழிச்சிட்டு நிற்கவும், என்னடி தாமரை இப்போ இங்கே போகிறது அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், வேறு வழி என்னம்மா பண்ணுறது, சித்தப்பா வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா சித்தப்பா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ராஜாங்க சித்தப்பா பார்த்தா வாசல்லே நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தோடைய சித்தப்பா சொல்லிடுறாரு. ராஜாங்கத்தோடைய முகத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன். என்னைக்கு நீ இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை மேல பெத்த மகம் கூட பார்க்காம இப்படி ஒரு பழிய போட்டு அந்த பிள்ளையோடைய வாழ்க்கையும் பார்க்காம ராஜாங்கத்தோடைய மக மேலேயே ஒரு பொய்ப்பழி சமத்திக்கிட்டு இருக்க, நாளை பின்ன இந்த வீட்டுல இருந்து நாளைக்கு என் மேலையும் நாளைக்கு என் மக மேலையும் ஏதாவது பொய்ப்பழி போட்டேன்னா என்னமா பண்றது, இனிமேலு இந்த வீட்டுக்குள்ள உனைய வச்சுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தோடைய சித்தப்பா சொல்லவும், சாவித்திரி பார்த்தா சித்தப்பா சித்தப்பா என்னை மன்னிச்சிருங்க சித்தப்பா, நீங்கள் எப்படி என்னை வீட்டை விட்டு போக சொன்னா நானும் தாமரை எங்க சித்தப்பா போறது, ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சிருங்க சித்தப்பா, அண்ணன் தான் மன்னிக்க மாட்டேன்னு போயிருச்சு, நீங்களாவது என்னை மன்னிச்சிருங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், இல்லம்மா இனிமேலும் உனைய வீட்டுக்குள்ள விடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க சித்தப்பாவும் மகளும் பார்த்தா வீட்டுக்குள்ள போயிடறாங்க. என்னம்மா இப்படி சித்தப்பா சொல்லிட்டாரு, இப்ப எங்கம்மா போறது அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், தெரியலேடி எங்கே போறதுனே தெரியல, போக இடம் இல்லாம இப்படி நடு ரோட்ல அனாதையா நிக்கிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அப்பதான் பார்த்தா தாமரை சொல்லுது, இந்த நிலைமையெல்லாம் நமக்கு தேவையா, அன்னைக்கே நான் சொன்னேன் நீ சேதுவை மறந்துரு அப்படின்னு ஒத்த வார்த்தை நீ சொல்லி என்னை திருத்தி இருந்தேனா இந்த நிலைமைக்கு இப்படி வந்திருக்குமா, கடைசி வரைய சேது உனக்குத்தான்னு சொல்லி சொல்லி இப்படி நடு ரோட்ல நிக்க வர நிலைமைக்கு கொண்டாந்துட்டே நீ அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், நீ பேசாதடி, நீ வாயவே திறந்துடாத, நீ எதுக்குடி அப்படி சொல்லி தொலைஞ்ச, நீ சொன்னதுனால தானே இப்படி நடு ரோட்ல நிக்கிற நிலைமை வந்துச்சு, நீ மட்டும் சேதுதான் கெடுத்திருந்தா அப்படின்னு சொல்லி தொலைஞ்சதுனா இந்த நிலைமையெல்லாம் நமக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்க பாருமா என்னைக்கா இருந்தாலும் போய் வெளியே வந்துதான் ஆகும், நம்ம சொன்னது பொய்ன்னு நமக்கே தெரிஞ்சிருக்கும் தானே, நீ பண்ண தப்ப மறைச்சிட்டு இப்ப ஏன் மேல பழி போடுறியாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், சரிடி விடு, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. மா வேணா சன்னாசி மாமாவுக்கு ஃபோன் பண்ணுமா, ஃபோன் பண்ணி நமக்கு உதவி பண்ண சொல்லுமா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், இங்கே சாவித்திரி பார்த்தா சன்னாசிக்கு ஃபோனை போடவும், சன்னாசி பார்த்தா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. சன்னாசிக்கு அடுத்தடுத்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே அப்பத்தா பார்த்தா என்ன சன்னாசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லாத்தா சாவித்திரி தான் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், எடுத்து என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், இங்கே பார்த்தா சாவித்திரி கடந்து ஓன அழுகுது. அண்ணே போகிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லாமல் நானும் தாமரையும் நடு ரோட்டில் நிற்கிறோன்னே, எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி கேட்கவும், சன்னாசி பார்த்தா இதை அப்பத்தா கிட்ட சொல்கிறாரு. அப்பத்தா பார்த்தா மனசு கேட்காம, சரியா சன்னாசி அவளை ஊருக்குள்ளேயே ஏதாவது ஒரு வீடு எடுத்து தங்க வையா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கிட்ட சொல்லவும், அத்தா இது அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன், பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது, அவ எம்பிட்டு கிரிமினல் வேலை பார்த்துருந்தாலும் ஆனால் நான் பெத்தவளாயிட்டேனே, இவளை எப்படியே நடு ரோட்ல விட முடியாது, வயசு பிள்ளையும் வேற கூட வச்சிருக்கா, கொஞ்ச நாளைக்கு வெளியவே ஒரு வீட்டு எடுத்து தங்க வைப்போம், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்து தாமரைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி பார்த்தா கார் எடுத்துட்டு சாவித்திரியும் தாமரையும் போய் பார்க்க போறாரு. சாவித்திரியும் தாமரையும் உள்ளூருக்குள்ளேயே பார்த்தா ஒரு வீடு எடுத்து சன்னாசி தங்க வைக்கிறாரு.